புதுச்சேரி மின்துறையில் ஓய்வு பெற்றவர்களை மீண்டும் பணியமர்த்தும் நடவடிக்கையினை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை அரசு மின்துறையில் இளநிலை மற்றும் உதவி பொறியாளர் பணியிடங்களில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டு வருகின்றனர். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுவை மின்துறையில் ஓய்வு பெற்றவர்களை மீண்டும் பணியமர்த்தும் நடவடிக்கையினை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் கௌசிகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய குழு உறுப்பினர் ஆனந்த், மாநில செயலாளர் சஞ்சய் சேகரன், மாநில பொருளாளர் ரஞ்சித்குமார் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மின்துறை நடவடிக்கையினை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஓய்வு பெற்றவர்களுக்கு பணி வழங்குவதை நிறுத்த வேண்டும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பெரியார் நகரில் சமுதாய நலக்கூடம் அமைத்து தர ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவனிடம் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் கோரிக்கை மனு அளித்தார். புதுச்சேரி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் திமுகவினர் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகர் முருகன் கோவில் பகுதியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய அட்டவணை இன மக்கள் வசித்து வருகின்றனர். அங்கு அவர்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் முருகன் கோவில் பின்புறம் பாழடைந்த சமுதாய நலக்கூடம் ஒன்று உள்ளது. அந்த கட்டிடத்தை இடித்து அகற்றிவிட்டு மக்கள் பயன்படுத்தும் வகையில் ஆதி திராவிடர் சிறப்பு கூறு நிதியின் கீழ் அனைத்து வசதிகளுடன் கூடிய சமுதாய நலக்கூடம் அமைத்து தர ஆவண செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இந்த சந்திப்பின் பொழுது தொகுதி செயலாளர் நடராஜன், தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் அருண், ராம்குமார், கிளை துணை செயலாளர் ராஜி உட்பட பலர் உடனிருந்தனர். காரைக்காலில் மருத்துவ பரிசோதனை முடித்துவிட்டு பேருந்திற்காக காத்திருந்த கர்ப்பிணியை தனது காரில் அழைத்துச் சென்று அவரது வீட்டில் விட்ட மாவட்ட ஆட்சியரை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். காரைக்கால் திருப்பட்டினம் தொகுதி பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் நேற்று 20ஆம் ஆண்டு சுனாமி தினத்தையொட்டி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது தேசிய நெடுஞ்சாலையில் MOH பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த கர்ப்பிணியை பார்த்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் காரை நிறுத்தி அவரிடம் விசாரித்தார். அவர் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை முடித்துவிட்டு பேருந்திற்காக காத்திருப்பதாக தெரிவித்தார். இதனையடுத்து நவோத மேரி, அவருடன் இருந்த அவரது தந்தை டைசி மேரி ஆகியோரை மாவட்ட ஆட்சியர் தனது காரில் அழைத்துச் சென்று அவரது வீட்டில் பாதுகாப்பாக இறக்கிவிட்டார். பின் அவரது வீட்டிற்கு சென்று மருத்துவ பரிசோதனை அட்டையினை பார்வையிட்டார். பின்பு தேவையான உதவிகள் மற்றும் சுயதொழில் தொடங்குவதற்கு தேவையான உதவிகள் செய்து தருவதாக கூறிவிட்டு உடல் ஆரோக்கியம் மற்றும் சத்தான உணவுகள் குறித்து அவருக்கு அறிவுரை வழங்கி குழந்தை நல்லபடியாக பிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு புறப்பட்டு சென்றார். இதனிடையே கர்ப்பிணியை தனது காரில் அழைத்து சென்று அவரது வீட்டில் விட்ட மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். சுடுகாட்டு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தவளக்குப்பம் அடுத்த ஆண்டியார்பாளையம் காலனி பகுதிக்கு சுடுகாடு இல்லாமல் இருந்தது. நீண்ட போராட்டங்களுக்கு பின்னர் கடந்த 2009ஆம் ஆண்டு நல்லவாடு சாலை அருகே 20,000 சதுர அடியில் அரசு இடம் ஒதுக்கீடு செய்தது. அதனை அறிந்த அப்பகுதி மக்கள் சுடுகாட்டு இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பதை கண்டித்து புதுச்சேரி கடலூர் சாலையில் தவளக்குப்பம் சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த தாசில்தார் பிரதிவி, SP பக்தவச்சலம், அரியாங்குப்பம் கொம்யூன் ஆணையர் ரமேஷ் உள்ளிட்டோர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறினர். அதனை ஏற்று மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். சாலை மறியலால் புதுச்சேரி கடலூர் சாலையில் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காரைக்காலில் கார்னிவல் நடத்துவது குறித்து அமைச்சர் திருமுருகன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு அமைச்சர் திருமுருகன் தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், தியாகராஜன், மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அதைத் தொடர்ந்து அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வரும் ஜனவரி மாதம் கார்னிவல் 2025 வெகு விமர்சையாக நடத்துவது குறித்தும் இதற்காக ஒருங்கிணைப்பு குழு அமைப்பது
பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவது, பொதுமக்கள் வந்து செல்ல போக்குவரத்து வசதி மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா, கட்டுப்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன், துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சுபாஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ஜினியரிங் கல்லூரி மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் தலைமை தாங்கினார். புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்த்தி, கோகிலா, கீர்த்திகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பல்வேறு கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தமிழக அரசிற்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். முடிவில் புதுவை கோட்ட ஒருங்கிணைப்பாளர் தீபன் நன்றி கூறினார். சும்மா ஜெயில வச்சுட்டு ஒரு 10 நாள் 20 நாள் சரி நம்மளும் மறந்துடுவோம், மற்றவங்க மறந்துடும் நினைச்சிட்டு இருக்காங்க. அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் கள்ளக்குறிச்சி இஷ்யூக்கு என்ன சொன்னமோ அதே மாதிரி தான் இந்த பெண்களோட இஷ்யூக்கு சொல்றோம். இதுக்கு நீதி கிடைக்கணும். புதுச்சேரி திருக்கனூர் பகுதியில் கோவிலில் பொருட்களை திருடிய வழக்கில் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருக்கனூர் அருகே உள்ள விநாயகம்பட்டில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. செவ்வாய்க்கிழமை இரவு கோவிலை பூசாரி ராமலிங்கம் பூட்டிவிட்டு சென்றுள்ளார். அவர் புதன்கிழமை வந்து பார்த்தபோது கோவில் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த பித்தளை பொருட்கள் திருடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் திருக்கனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதற்கிடையே கண்டமங்கலம் சாலையில் உள்ள இரும்பு கடையில் கோவிலில் திருடப்பட்ட பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து திருட்டு பொருட்களை வாங்கியதாக வியாபாரி துரை அவர் கூறியதன் அடிப்படையில் கோவிலில் பொருட்களை திருடியதாக விழுப்புரம் மாவட்டம் கொத்தமங்கலத்தைச் சேர்ந்த தொழிலாளி சேகர் ஆகிய 2 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சுற்றுலா பயணி கார் கண்ணாடியை உடைத்து நகை திருடிய வாலிபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெங்களூருவைச் சேர்ந்தவர் சைதன்யா சாய்ரா. இவர் தனது குடும்பத்தினருடன் கடந்த 21ஆம் தேதி புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். கடந்த 23ஆம் தேதி சின்ன வீராம்பட்டினம் கடற்கரைக்கு காரில் குடும்பத்துடன் சென்றார். அங்கு அவர்கள் அணிந்திருந்த நகைகளை கழற்றி கார் சீட்டில் வைத்து கதவை பூட்டிவிட்டு கடலில் குளிக்கச் சென்றனர். திரும்பி வந்து பார்த்தபோது கார் கதவின் கண்ணாடி உடைக்கப்பட்டிருந்தது. சீட்டில் வைக்கப்பட்டிருந்த 40 கிராம் நகை மற்றும் 6000 ரூபாய் பணம் திருடு போய் இருந்தது. புகாரின் பேரில் அரியங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அரியங்குப்பம் ஓடை வெளியைச் சேர்ந்த கருணாகரன் மகன் சுரேந்தர் என்பவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர் கார் கண்ணாடியை உடைத்து நகை மற்றும் பணத்தை திருடியதை ஒப்புக்கொண்டார். அதைத் தொடர்ந்து அவர் பதுக்கி வைத்திருந்த 40 கிராம் நகை, அவர் வைத்திருந்த பைக் மற்றும் மொபைல் போனை பறிமுதல் செய்தனர். அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் நரிக்குறவர் பழங்குடியினருக்கு பல ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருந்த ஜாதி சான்றிதழை அமைச்சர் திருமுருகன் முயற்சியினால் பெறப்பட்டு அவர்களின் வீட்டிற்கு நேரில் சென்று அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து நரிக்குறவர் பழங்குடியினர் பகுதி மக்களுக்கு பல ஆண்டுகளாக ஜாதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு இருந்தது. இந்நிலையில் அமைச்சர் திருமுருகன் பெரும் முயற்சியினால் அவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதனை சம்பந்தப்பட்டவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட தாசில்தார் செல்வமுத்து மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர். முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவரது மறைவினையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அவரது திருவுருவப் படத்திற்கு அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது.
திருவுருவப் படத்திற்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களது மறைவிற்கு பொதுமக்கள் நாளை வரை இங்கு அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டதுடன் 7 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என புதுவை அரசு அறிவித்துள்ளது. இதன் காரணமாக அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தையால்பேட்டையில் நடைபெற்ற மாநில அளவிலான பெத்தாங் போட்டியில் ஏராளமான வீரர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரியில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டி டிவி நகர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் ஓபன் எக்ஸ்போ மைதானத்தில் நடைபெற்று வந்தது. இந்த போட்டியில் புதுச்சேரியைச் சேர்ந்த 42 கிளப் சார்பில் 300 அணிகள் பங்கேற்ற இறுதிப் போட்டி முத்தையால்பேட்டை டிவி நகரில் அமைந்துள்ள ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நடைபெற்றது. இந்த போட்டியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளர்களுக்கு டிவி நகர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பெத்தாங் இறுதிப் போட்டியில் ஏராளமான வீரர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிக்கான ஏற்பாடுகளை ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர், செயலர் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அருகே ஓசியில் மதுபானம் தர மறுத்த காசாளரை கத்தியை காட்டி மிரட்டிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா கீழ்கொத்தம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜாராம். இவர் புதுவை சேதராப்பட்டு பாண்டி மயிலம் மெயின் ரோட்டில் உள்ள தனியார் மதுபான கடையில் காசாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நேற்று காலை சுமார் 10:20 மணியளவில் மதுபான கடைக்கு வானூர் இரும்பை ஸ்போர்ட்ஸ் அகரம்பட்டு மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த ராமலிங்கத்தின் மகன் சுதாகர் என்பவர் வந்துள்ளார். அவர் ராஜாராமிடம் சென்று ஓசியில் சரக்கு கேட்டுள்ளார். ராஜாராம் தர மறுத்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையில் வாய் தகராறு ஏற்பட்டது. அப்பொழுது சுதாகர் ராஜாராமை தகாத வார்த்தைகளால் திட்டி கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார். இதுகுறித்து ராஜாராம் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சேதராப்பட்டு உதவி ஆய்வாளர் ராஜேஷ் வழக்கு பதிவு செய்து சுதாகரை கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சுதாகர் மீது கொலை, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லி முதல் தனுஷ்கோடி வரை பயணம் மேற்கொள்ள உள்ள மாற்றுத்திறனாளி குழு புதுச்சேரிக்கு வந்த நிலையில் சத்யா சிறப்பு பள்ளி சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுடெல்லியைச் சேர்ந்த சங்கதி பவுண்டேஷன் மூலம் 10 மாற்றுத்திறனாளிகள் குழுவாக இணைந்து டெல்லி முதல் தனுஷ்கோடி வரை செல்லும் ஒரு சங்கதி யாத்திரை நடத்துகின்றனர். இந்நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளால் இயக்கப்படும் மாற்றி அமைக்கப்பட்ட வாகனத்தில் 6000 கிலோமீட்டர் பயணத்தை 20 நாட்களில் முடிக்க திட்டமிட்டுள்ளனர். இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரியில் சத்யா சிறப்பு பள்ளி இயக்குநர் சித்ரா ஷாவால் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி மற்றும் உணவு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் மாறன் கொடி அசைத்து வழி அனுப்பி வைத்தார். இந்த குழு 2024 டிசம்பர் 26ஆம் தேதி இரவில் புதுச்சேரியை வந்தடைந்தது மற்றும் 27ஆம் தேதி திருப்பதி நோக்கி புறப்பட உள்ளது. இந்த பயணம் இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அணுகுதல், உள்ளடக்குதல், இயக்குதல் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தேவைகள் போன்ற முக்கிய அம்சங்களை தெளிவுபடுத்தும். அதே சமயத்தில் அவர்கள் திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு, விளையாட்டு மற்றும் வாழ்க்கை திறன்கள் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றார்கள். இத்தகைய ஒரு மாபெரும் முயற்சியினை சிந்திக்க மட்டுமல்லாது சமூக மாற்றத்தையும் உருவாக்கும். இது உண்மையிலேயே அனைவருக்கும் மாபெரும் ஊக்கமாக அமையவுள்ளது. புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையரை கண்டித்து சாராயக்கடை உரிமையாளர் கையில் விஷ பாட்டிலுடன் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டையை சேர்ந்தவர் ஜனார்த்தனன். இவர் கரையாம்பத்தூர், ஆராய்ச்சிக்குப்பம், கல்மண்டபம் மற்றும் வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளில் சாராயக்கடை நடத்தி வருகிறார். சாராயக்கடை நடத்துவதற்காக இவர் 1,75,00,000 வைப்பு தொகையையும் 2 கோடி ரூபாய்க்கு சொத்து பத்திரங்கள் கொடுத்தும் கடை நடத்தி வருகிறார். மேலும் 1,25,00,000 ரூபாய் கலால்துறைக்கு ஜனார்த்தனன் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை பாக்கி உள்ளது. இதனை செலுத்துவதற்கு 6 மாத கால அவகாசம் உள்ள நிலையில் கலால்துறை துணை ஆணையர் பிரான்சிஸ் மேத்யூ 20% குறைத்து சாராய கடைகளை ஏலம் விட்டுள்ளார். இதனை கண்டித்து இன்று கையில் மருந்து பாட்டிலுடன் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட சாராயக்கடை உரிமையாளர்கள் துணை ஆணையரை கண்டித்து கோஷங்களை எழுப்பி தர்ணாவில் ஈடுபட்டனர்.
சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சாராய கடை உரிமையாளர்கள் கையில் இருந்த மருந்து பாட்டிலை பிடுங்கும் பொழுது இரு தரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து சாராய கடை உரிமையாளர் ஜனார்த்தனன் கூறும்பொழுது, கலால் துறைக்கு செலுத்த வேண்டிய 1,25,00,000 ரூபாய் நிலுவைத் தொகை பாக்கி உள்ளது. இதனை செலுத்துவதற்கு 6 மாத காலம் அவகாசம் உள்ள நிலையில் இதை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் துணை ஆணையர் சாராய கடைகளை 20% குறைத்து ஏலம் விட்டுள்ளார். இதனால் தனக்கு 40 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாகவும் இதனால் தான் மருந்து குடித்து சாவதற்காக இங்கு வந்ததாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி அரசை கண்டித்து உழவர்கரை ராசாத்தி மதுபான கடையில் வாங்கிய மதுபானங்களை கீழே ஊற்றி பரிசு கூப்பனை எரித்து வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது பாசறை நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் ராசாத்தி மதுபான கடை உள்ளது. இங்கு ரூபாய் 500க்கு மேல் மதுபானம் வாங்குகின்றவர்களுக்கு சுற்றுலாத்துறையால் நடத்தப்படும் வணிக திருவிழா பரிசு கூப்பன் வழங்கப்பட்டு வருகிறது. அதனை அறிந்த சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது பாசறை நிர்வாகிகள் நேரடியாக மதுபான கடைக்கு சென்று 500 ரூபாய் கொடுத்து மதுக்கள் வாங்கினர். மேலும் வாங்கிய மதுக்களை சாலையில் ஊற்றியும் பரிசு கூப்பனை எரித்தும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசும் சுற்றுலாத்துறையும் உழவர்கரை தொகுதி மட்டுமல்லாமல் புதுவை முழுவதும் இதுபோன்ற பரிசு கூப்பனை அறிவித்து குடிமகன்களை ஊக்குவிப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். மேலும் இந்த பரிசு கூப்பனால் ஏதாவது நமக்கு பரிசு கிடைக்காதா என ஏங்கும் குடும்பங்கள் பலர் இருக்கின்ற நிலையில் இதுபோன்ற மதுபான கடையில் சுற்றுலாத்துறையால் வழங்கப்படும் வணிக திருவிழா கூப்பன் பல்வேறு குடும்பங்களை கேள்விக்குறியாக்கும் நிலை ஏற்படும் என்றும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உழவர்கரை தொகுதியில் மதுபான கடைகளை எரித்து வழக்கறிஞர் சசிபாலன் அவர்கள் போராட்டம் செய்தது குறிப்பிடத்தக்கது.